உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை அயன்புரம் வெள்ளாள தெருவில் உள்ள அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் நிறுவன தலைவர் முனைவர் வே. செல்வநாயகம் அவர்கள் 2ஆம் ஆண்டு விழாவின் போது அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஏவிஎஸ் திருமண மண்டபத்தில் வாடகை இன்றி குடும்ப நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளலாம் என்று தன் சொந்த உறுதிமொழியை இன்று சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில துணைத் தலைவர் எஸ்.கே. சுப்பையா அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய திருக்கரத்தால் நிகழ்ச்சி நடத்திக் கொள்வதற்கான அடையாள சான்றிதழை வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க செயலாளர் மகேஸ்வரன், பொருளாளர் சுப்புராஜ், துணைத் தலைவர் சசிகுமார், இணை செயலாளர் முதசீர் கான், துணை செயலாளர் பழனி, சீதா கோபாலகிருஷ்ணன், ஆர்.எம். ரத்தினம், துரைராஜ், பிரபு, தா. சுப்பிரமணியன், வேலுசாமி உள்ளிட்ட அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள், சங்க ஆலோசகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பின் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் நிறுவன தலைவர் முனைவர் வே. செல்வநாயகம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்கம் 2ஆம் ஆண்டு விழா ஆனது சீரும் சிறப்புமாக ஏவிஎஸ் பார்ட்டி ஹாலில் வணிக போராளி குளத்தூர் தா. ரவி அவர்களுடைய தலைமையில் மிக சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்தது. அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் எங்களுடைய சங்கத்தினுடைய தீர்மானங்கள் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றினோம். ஒன்று, அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய உறுப்பினர் அனைவர்களுக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தருவது என்று ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தமிழக அரசால், இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதும் இல்லை, விற்பதும் இல்லை என்கின்ற ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. மூன்றாவது, தமிழில் உலகமெல்லாம் வாழும் ஒரு மூத்த மொழி தமிழ் மொழி, மிகச்சிறந்த மொழி, அந்த மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நமது சங்கம் அதை தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த நமது வணிகம் செய்யக்கூடிய, வர்த்தகம் செய்யக்கூடிய அந்த கடைக்கான நேம் போர்டுகளை தமிழில் பெயர வைக்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. மேலும் கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சமூக விரோதிகளால் ஏற்படுகிறது. அவர்களை தடுப்பதற்காக, அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொண்டு அந்த குற்றவாளிகளை தண்டிக்கும் வகையில் அதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக சிசிடி கேமராவை பொருத்த வேண்டும் என்கின்ற தீர்மானமும் ஏற்படுத்தினோம். இப்படி பல தீர்மானங்களின் அடிப்படையில் ஏவிஎஸ் பார்ட்டி ஹால் என்கின்ற அந்த திருமண மண்டபம் செல்வநாயகம் ஆகிய நான், அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய நிறுவனராகிய நான் தாமாக முன் வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நலமடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சங்கத்தை, அந்த ஏவிஎஸ் பார்ட்டி ஹால் நான் நடத்தக்கூடிய அந்த மண்டபத்தை வாடகை இல்லாமல் இந்த மண்டபத்தை ஃப்ரீயாக தருகிறேன் என்கின்ற, அதாவது கட்டணம் இல்லாத சலுகையாக, எந்த ஒரு தவறான சிந்தனைகள், எதிர்வராத சிந்தனைகள் எதுவும் இல்லாத வகையில் நல்ல எண்ணத்தோடு இதனை நாங்கள் அறிவித்தோம். அதன் அடிப்படையில் இந்த அயன்புரம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய அலுவலகத்தில் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர், எங்கள் வணிக போராளி குளத்தூர் தா. ரவி அவர்களுக்கு பக்க பலமாகவும் இருந்து வருகின்ற, மாநில அமைப்புக்கு உற்ற துணையாக இருந்து வருகின்ற அண்ணாச்சி சுப்பியா அவர்களை வரவழைத்து அவருடைய திருக்கரங்களால் எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம். அவருக்கு ஐயா காமராஜர் அவருடைய திருவுருவ சிலையையும் பரிசளித்து அவரை கைத்தறியாடை அறிவித்து எங்கள் சங்க நிர்வாகிகள் நாங்கள் சிறப்பு செய்தோம். மைய அரசானது, மாநில அரசானது மக்களுக்கான அரசு, மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசானது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி செய்தது. இந்த ஆட்சிக்கு மக்களுக்கு எதிராக நடந்தது, ரைட். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு வரிகளை மக்கள் மீது சுமத்தியது என்பது ஏற்புடையது அல்ல. வரி 12%, 18%, 28% வரை
இந்த வரி உயர்வு மக்கள் மீது, வணிகர்கள் மீது திணிக்கப்படுகிறது. இந்த வரியானது ஆவரேஜாக 5% வரி இருந்தால் எங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். அரசுக்கு நாங்கள் கட்டளை போடக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை. எங்களுடைய கோரிக்கையாக கனிவாக சொல்கின்றோம். அரசை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி எங்களிடத்தில்லை. அரசுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ஈட்டித் தருகிறவர்கள் நாங்கள். எங்களுடைய வருமானத்தில் நாங்கள் சம்பாதித்தர பண்ணக்கூடிய அந்த பணத்தை வச்சுதான் ஆட்சி நடத்துகிறீர்கள். ஆட்சி நடத்தக்கூடிய நீங்கள் மக்களுக்காக, வணிகர்களுக்காக இவர்களை நீங்க காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையானது. உணவுக்கு 5% வரி, உடைக்கு வரி, தண்ணீருக்கு வரி, கடைக்கு வரி என்கின்ற நிலையானது மிகவும் அநீதியானது, அக்கிரமமானது, ரொம்ப கொடுமையானது. 1,00,000 ரூபாய் வாடகை கட்டக்கூடிய ஒரு வணிகன் வியாபாரம் செய்கிறான் அப்படின்னா 18,000 ரூபாய் ஒரு ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொன்னா அது எந்த நிலைக்கு நாங்க எங்க போறது? இதை நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்க வன்மையா கேட்கிறோம், ரிக்வஸ்டா கேட்கிறோம். மேலும் பாத்தீங்க அப்படின்னா சொத்து வரி முக்கியமா நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். இதை மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய நீங்க இதை கொண்டு போகணும். எங்க அமைப்பு தான் நாங்க போராடுறோம். வணிகனுக்காக மட்டும் இல்ல, மக்களுக்காகவும் நாங்கள் போராடுகின்றோம். சொத்து வரி என்பது 100%. இது மீடியாவே சொல்றது இல்ல, நான் மீடியாவை குற்றம் சாட்டுகிறேன். மீடியாவே, தொலைக்காட்சியை, பத்திரிகையை இந்த அரசுக்கு துணை போகிறது என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். எங்க அமைப்பு ரீதியாக 100% சொத்து வரி கூட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, 6% வருடங்களுக்கு ஒரு முறை கூட்டப்படுவதாக திட்டமிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆண்டுக்கு ஒரு முறை 6% கூட்டப்படுறதாக திட்டங்கள் ஜியோ போடுறாங்க. எனக்கு தகவல் வருது. மேலும் கரண்டுக்கு இல்லை இல்லாத அளவுக்கு விலை ஏற்றம் இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வியாபாரிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாடகைக்கு அந்த கடை நடத்தக்கூடிய அந்த கடைக்கு லைசன்ஸ் புதுப்பிக்க போகணும் அப்படின்னு சொன்னா 500 ரூபாய் இருந்தது இன்னைக்கு 10,000 நிலைக்கு தள்ளப்படுறோம். ஒரு கடை எடுத்து ஒரு வியாபாரம் பண்றான் அப்படின்னா ஒரு வருஷம் நடத்துவானா நடத்தலையாங்கிற ஒரு கேள்விக்குறி. இத்தகைய சூழ்நிலை ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து நடத்த போறான் அப்படின்னு சொன்னா 10,000 ரூபாய்க்கு அவன் லைசன்ஸ் எடுக்க போறான்னா இது என்னது? கேட்டா வரிகளுடைய கேட்டு ஆலோசனை இப்படிதான் நாங்க கேட்டோம் அப்படிங்க சொல்றீங்களே இந்த அரசு. எங்க வரிய போராடி குளத்தூர் ரவி அவர்கள் நீங்க கேட்டீங்களா என்கிற இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன். தயவு செய்து வணிகர்களை அழைத்து எங்களை போன்ற எங்க தலைவர்களை அழைத்து கருத்துக்களை கேட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம், பணிவாக கேட்கின்றோம். மேலும் பாத்தீங்க அப்படின்னா சிறு குறு பெரிய வியாபாரிகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரமா விற்கக்கூடிய பூ விற்கக்கூடிய சிறு வியாபாரிகளும் சரி, 5 கோடி ரூபாய் வரக்கூடிய வியாபாரிகளுக்கும் ஒரே ஆவரேஜ் MSME அப்படிங்கிற அந்த வரிய சிறு குறு வியாபாரிகளுக்கு அந்த இது அடிப்படையில நீங்க கொண்டு வரீங்க. சாதாரண ஒரு டீ கடை வச்சிருக்கிறவனுக்கும் ஒரு வரி, கார் விற்கிறவனுக்கும் ஒரு ஆவரேஜ் வரி அப்படிங்கிறது என்ன ஒரு ஏற்புடையது இல்லையா? இது சரியில்லை இல்லையா? அப்போ பணக்காரனை ஒரு உயர்த்துறீங்க, கார்பரேட் நிறுவனத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அந்நிய நிறுவனத்துக்கு நீங்க அவங்கள வாழ வைக்கிறீங்க. அடிமட்ட மக்கள் கீழ்த்திட்டமாவே இருக்கலாமா? எங்களை வாழ வைக்கிறது நீங்க இல்லையா? நாங்க உங்களை நம்பித்தான் நாங்க வாக்களிச்சோம். நாங்க எங்க போறது? இது ஒரு திரும்ப பெறணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கூகுள் பேங்கிற திட்டம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது 5 ரூபா காயின்ஸ், 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய்லாம் அதை குறைச்சிட்டாங்க. காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைவு பண்ணிருக்கிறாங்க. இப்ப யாருமே எல்லாமே கூகுள் பேல போடுறாங்க. இந்த கூகுள் பேல வரும்போது அப்படி இப்ப எங்க வியாபாரிகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாமே சரி ரைட்டு பணம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களுடைய சொல்லுகிறேன், எங்க வணிகர்களுக்கு சொல்கின்றேன், எங்க தலைவர் சொன்ன கருத்துப்படி நான் இதை பேசுகின்றேன். நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் எங்கள் தலைவர் வணிக போராளி குளத்தூருடைய ரவி அவர்களுடைய கருத்தாக இதனை பதிவு செய்கின்றேன். அதாவது பேடிஎம்ல வரக்கூடிய பணம் அனைத்துமே இப்பொழுது மாசம் 50,000, 20,000, 30,000 வருகிறது என்று சொன்னால், 1 லட்சம் வருகிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாமலே நாளைக்கு வருடத்துக்கு எவ்வளவு வருகிறது என்று சொல்லி அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு வருமானத்தை போட்டு இதுக்கு வருமான வரி கட்டு, இது ஜிஎஸ்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கும் வரி போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இந்த அரசு. ஆகையால் இப்படி
தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எங்கள் வியாபாரிகளை நசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், நசுக்காதீர்கள், எங்களை வாழ விடுங்கள் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கருத்தை பதிவு செய்கின்றேன். அடுத்த கட்ட ஏதாவது போராட்டம் இருக்கா? என்ன பண்ண போறீங்க? சரியான கேள்வி கேட்டீங்க. எங்களுடைய வணிக போராளி மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி அவ்வப்பொழுது இந்த மைய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து வருகின்றார். மைய அரசானது, ஒரு இந்திய அரசானது மக்களுக்கான அரசு, மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பிரதிநிதியாக ஆட்சி செய்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இந்த உலக நாடுக்கு பெருமை தரக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு ஆட்சி செய்யக்கூடிய, ஒரு வல்லமை படித்த ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இந்திய பிரதமர். அவர் இந்த வணிகர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் சில திட்டங்களை கொண்டு வருவது என்பது அது ஏற்புடை ஆகாது. உணவுக்கு வரி, உடைக்கு வரி, குடிக்கும் தண்ணிக்கு வரி, இருக்கும் கடைகளுக்கு 18% வாடகை செலுத்துகின்ற அந்த கடை நிறுவனங்களுக்கு 18% வாடகை கட்டக்கூடிய அந்த தொகைக்கு ஏற்ப வரி என்கின்ற நிலையானது மிக கொடுமையானது. அது ஏற்புடையது அல்ல. கடை எடுத்து நாங்கள் நடத்துகிறோம், வாடகை நாங்கள் கட்டுகிறோம், நிர்வாகத்தை நாங்கள் நடத்துகிறோம், முதல்களை கோடிக்கணக்கில் நாங்கள் போட்டு நாங்கள் வணிகம் செய்து வருகின்ற எங்களுக்கே 10% கூட வருமானம் இல்லை. நாங்கள் நிர்வாகத்தை நடத்துவதற்கு பெரும் சுமையாக இருக்குகின்றோம். 18% இந்த அரசுக்கு கட்ட வேண்டும் என்று சொன்னால் எங்க நிலை என்ன ஆகிறது? எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? கேள்விக்குறியாக ஆகிறது. சிறு வியாபாரிகளும் பெரும் பாதிப்படைகிறார் என்கின்ற முறையில் எங்கள் வணிக போராளி குளத்தூர் தா ரவி அவர்கள் 12/12/2024 அன்று தலைநகர் சென்னை எழும்பூரில் ராஜரத்தினம் ஸ்டேடியம் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு புயலும் ஒரு மழையும் கொட்டும் மழையிலும் மிக பிரமாண்டமான தடைகள், எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை எதிர்த்து கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டத்தை எங்களுடைய ஜனநாயக ரீதியில், வன்முறைகள் அல்ல, ஜனநாயக ரீதியில் எங்களுடைய உரிமையை கேட்டு பெறும் வகையில் இந்த அரசுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு அழுத்தத்தை, நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை, மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாங்கள் ஏற்படுத்தி எங்கள் வணிக போராளி தலைமையில் நடத்தினோம். வெள்ளையன் அண்ணாச்சியோட நீங்க இணைந்து கொஞ்ச நாள் போராடினீங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரவி அண்ணாச்சி கூட நீங்க இணைஞ்சு இப்போ செயல்படுறீங்க. 2 பேருக்கு என்னென்ன வேறுபாடுல நீங்க அருமையான கருத்து கேட்டீங்க. வணிகருடைய அடையாளம் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர், ஒற்ற தலைவர் யார் என்று சொன்னால் ஐயா வெள்ளையன் மட்டுமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், வெள்ளையன் அவர்களை என் தந்தை என்று நான் குறிப்பிடுவேன். என் தந்தைக்கு நிகராக நான் அவரை பாவிப்பேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுடைய ஒரு அடையாளத்தை, ஒரு அங்கீகாரத்தை, ஒரு சங்கத்தை உருவாக்கி தந்தவர் என்று சொன்னார் ஐயா வெள்ளையனை சாரும். அந்த வெள்ளையன் அண்ணாச்சி அவர்கள் நடத்திய அந்த சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் அதற்கு முதன்மையாக ஒரு தளபதியாக செயல்பட்ட மாபெரும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் படைத்த மிகப்பெரிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது அண்ணாச்சி குளத்தூர் தா ரவி அவர்களே. கைதட்டலாம், தப்பு கிடையாது. ஆகையால் அவருடைய போராட்ட குணம் என்பது எண்ணில் அடங்காதது. அந்த வெள்ளையண்ணாச்சி நடத்தக்கூடிய அனைத்து போராட்டங்களும் சிறைச்சாலையா, காவல் நிலையமா, போராட்டங்களா, அர்ப்பணிப்புகளா, வியாபாரியோட நலனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இரவு பகல் என்று பாராமல் தமிழகத்தில் 8 திசைகளும் சென்று போராடக்கூடிய ஒரு போர்க்குணம் படைத்த ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்பதனை ஏற்றுக்கொண்டு அந்த வெள்ளையண்ணாச்சியினுடைய அமைப்பு, அவருடைய உடல்நலம் குன்றிய அதுக்கப்புறம் அதை சரியான முறையில் தலைமையேற்று நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் நான் ஐயா புரட்சியாளர் குளத்தூர் தா ரவி அவர்களுடைய தலைமையை ஏற்று அவர்களுடைய நான் பயணிக்கின்றேன். மத்திய சென்னை மாவட்ட தலைவராக இருக்கின்றேன். குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட்டில் நுழைவு கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வலுவேற்றும் போது அப்பொழுது வெள்ளையன் அண்ணாச்சி அதை முன்னின்று அந்த போராட்டத்தை அறிவித்து அதிலே லட்சக்கணக்கான வியாபாரிகள் ஒன்று திரண்டு இந்த அநீதியை இருக்கக்கூடாது, இந்த நுழைவு கட்டணத்தை கண்டித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஐயா வெள்ளையன் அறிவித்தார். அதில்
சிறைச்சாலை சென்ற மிக சிறந்த ஒரு வணிக போராளி ரவி அண்ணாச்சி மட்டுமே. பல மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்து கொட்டடியில் வாடிய மிகச்சிறந்த ஒரு வணிக போராளியாக, மிகச்சிறந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவராக, தாய் உள்ளம் கொண்டு ஒரு தலைமைக்கு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டுமோ அதன் அடிப்படையில் அவர் செயல்பட்டு வருகின்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 திசைகளில் இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லோரும் சேர்ந்து குளத்தூர் தா ரவி அவர்களுடைய பாதையில் பயணிப்பதற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள், இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய நடத்தக்கூடிய நான், தலைவராக இருக்கக்கூடிய நான், அடுத்த ஆண்டு 100 சங்கங்களை இணைக்கக்கூடிய திட்டத்தில் இருக்கின்ற என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜிஎஸ்டி அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய முதலாளி கிட்ட நீங்க இந்த மாதிரி கோரிக்கையை அவங்க எடுத்து நீங்க சொல்லுவீங்களா? நீங்க பசங்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நீங்க கேட்பீங்களா? ஜிஎஸ்டி எதிர்த்து நீங்க ஜிஎஸ்டி திருப்பி அடுத்த கட்ட போராட்டம் நீங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? அருமையான கேள்வி கேட்டீங்க. உணவுக்கு வரி, உப்புக்கு வரி, தண்ணிக்கு வரி, இப்படி மனிதன் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துக்குமே வரி 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 என்று இந்த அரசு மக்களை வாட்டி வதைக்குகிறது. நாங்கள் எங்கே செல்வது? மக்கள் மீதுதான், மக்கள் வாங்கும் பொருட்கள் மீதுதான் நாங்கள் விலைகளை கூட்ட முடியுது. எங்களுக்கு வணிகம் இருப்பதில்லை, மக்கள் வாங்குவதற்கு வருவதில்லை. வன்னிய நிறுவனம் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலியமாக அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். ஒரு பக்கம் ஆன்லைன் வர்த்தகம் எங்களை நசுக்குகிறது, ஆன்லைன் வர்த்தகம் எங்களை வியாபாரிகளை நசுக்குகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த மைய அரசும் மாநில அரசும் எங்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, கனிவான கோரிக்கை. இல்ல, முதல்ல ஒரே சங்கமா இருந்தது, அதனால அவருக்கு பவர் இருந்தது. சங்கம் தனித்தனியா புரிஞ்சு நிறைய அமைப்பு வந்துச்சு இப்போ வியாபாரி சங்கத்துல. இதுக்குனால பலவீனம் தானே உங்களுக்கு. எல்லாமே ஒன்று பேருக்கு ஒரே சங்கமா போறாருன்னா பவர் இன்னும் அதிகமா இருக்கும். அரசாங்கம் நீங்க எந்த கோடி வருஷத்துல உடனே நிறைவேற்றாலும் உங்களால ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. இப்ப தனித்தனியா பிரிஞ்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தர் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, விக்ரம் ராஜா. இந்த மாதிரி தனித்தனியா பண்றதுனால இது ஒரு பலவீனமா தானே ஆகுது. எல்லா சங்கமும் ஒன்னா சேர்ந்து ஒரே இதுல அரசுக்கு அழுத்தம் உடனே நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு. இதனால பிரிச்சுக்கிறதுனால உங்களுக்கு தான் பலவீனமா இருக்கு இந்த சங்கம். நல்ல கேள்வி கேட்டீங்க. வணிகர்கள் என்று சொன்னால் ஒரு கொடையின் கீழ் நாங்கள் பயணித்த பயணமானது வெள்ளையன் அண்ணாச்சி தலைமையின் கீழ் தான் நாங்கள் பயணித்தோம். அதற்கு பின்னால் இந்த ஆளும் சர்க்கார் எங்களை பிளவுபடுத்தி இந்த ஒரு நபர்களை தன்வயப்படுத்தி அவர்களுடைய நபர்களை வைத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எங்களுடைய நிர்வாகிகளை பிரித்து அந்த சங்கத்தை பிளவு செய்தார் என்பதனை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். ஆளும் சர்க்கார் நினைக்குகின்ற எண்ணங்களை, போடும் திட்டங்களை வணிகர்கள் ஏற்றுக்கொண்டதாக, வணிகர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக என்று சொல்லி அந்த அரசுக்கு ஒரு துணையாக வைத்துக்கொண்டு, ஒரு அடிமையை வைத்துக்கொண்டு இவர்கள் நிறைவேற்றுகின்ற திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்று ஒரு பொய்யான அந்த அரசு செய்கிறது என்பதனை நான் சாட்டுகின்றேன். வணிக அமைப்பு என்று சொல்லுகிறேன், புரட்சியாளர் வணிக போராளி குளத்தூர் தா ரவி அவர்கள் மட்டுமே என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அமைப்பு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் அனைத்து அமைப்புகளையும் கூட்டி கருத்துக்களை கேட்டு பின்புதான் ஒரு அரசுவானது அறிவிக்க செய்ய வேண்டும். உங்களுக்காக எங்க வணிகம் என்கின்ற ஒரு போர்வையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரை வரவழைத்து அவர் அறிவித்ததாக ஒரு திட்டத்தை ஒரு போலியாக, ஒரு பொம்மையாக அந்த அறிவிப்பை வாங்கி கொண்டு அரசு செய்யுமானால் இது தவறான செயல். இது நல்ல ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசு. ஆகையால் இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பாலுக்கு விலை ஏற்றம் செய்ததில்லை, பஸ் கட்டணத்தை விலை உயர்வை ஏற்றியதில்லை. ஆனால் உங்கள் அரசு, ஸ்டாலினுடைய அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய அரசு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டு மட்டும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்காமல் அடிமட்ட சிலருடைய வியாபாரிகளுடைய கருத்துக்களையும் கேட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். வணிகனை பாதிக்காத வகையில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில், இந்த நல்லாட்சிக்கு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜிஎஸ்டி குறித்து நீங்க முதல்வரை பார்த்து கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கீங்களா? என்னுடைய பற்றி நீங்க சொல்லுங்க, என்ன கோரிக்கை?
முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக எங்களுடைய வணிக போராளி தொடர்ந்து நம்மளுடைய அமைச்சர், முதன்மையான அமைச்சர், நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சேகர்பாபு அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்புக்கினிய சேகர்பாபு அவர்கள் மூலியமாக, பலருடைய மூலியமாக முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை கொடுப்பதற்காக எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். அது இன்னும் நிறைவேறவில்லை.